பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம். எதிர்பார்த்துட்டு இருந்த மகம், மாசி மகம் 12/3/2025 கும்பமேளாவாக கும்பகோணத்தில் எப்பொழுதுமே கொண்டாடுவோம் இல்லையா? இந்த மாசி மகத்தன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கிறது தான் பெரிய விசேஷம். 2 டைப்பா சொல்றேன். வீட்டிலேயே பண்ணலாம், எப்படி பண்ணலாம், வெளியில போய் எப்படி பண்ணலாம். மாசி மகத்தன்னைக்கு நீங்கள் கடலில் நீராட வேண்டும், இல்லை நதியில் நீராட வேண்டும். இதுதான் ரொம்ப விசேஷம். கடல்ல நீராடும் பொழுது என்ன பண்ணலாம், கடல்லையோ நதிலையோ நீராடும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இப்ப சொல்ல போகிறேன். அதை செய்யுங்கள். கடல்ல நீராடும் பொழுது கடல்ல நல்லா நீராடிட்டு நம்மளுடைய துண்டுகள் எல்லாம் துடைத்து விட்டு காஞ்சதை கட்டிட்டு சுவாமிக்கு நல்ல பெரிய தடியான சூடத்தை மணல்ல போட்டு அப்படியே எரிச்சு சுவாமி அப்படியே நல்லா பார்த்துட்டு மாசி மகத்துல ஒரு தாம்பாளம் நிறைய அரிசி எடுத்துக்கோங்க. மேல தர்பைகளை கிள்ளி போட்டுட்டு அந்த அரிசியை உங்க கைகளால் அப்படியே கடல்ல தூவி விட்டீங்கன்னா கட கட கடன்னு மீன் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடும். இது நம்ம ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், மாசி மகம் ஏன் விசேஷம் அப்படின்னா, மாசி மகத்துக்கு சிவபெருமானையும் சேவிக்க வேண்டும், பெருமாளையும் சேவிக்க வேண்டும். என்ன செய்யணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். நடராஜருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். அப்புறம் நேர பெருமாளுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். இது பித்ருதோஷம்னு ஒரு தோஷம் இருக்கு, எல்லாருக்கும் சொல்றா. பித்ருதோஷத்தை நான் பண்றதுக்கு எனக்கு வந்து பணம் இல்லை, நான் பண்ண முடியாது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்கெல்லாம் மாசி மகத்தன்னைக்கு காலங்காத்தால கடற்கரையோரம் சென்று நல்ல ஒரு பெரிய சூட கட்டியை ஏத்திட்டு அங்க உட்கார்ந்து உங்களுடைய பித்ருக்களை நினைச்சு தியானம் செய்ய வேண்டும். முதல்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூடத்தை ஏத்திட்டு உட்கார்ந்துட்டு உங்களுடைய மூதாதையர்கள் யாரெல்லாம் இருந்தார்கள், அவருடைய பேர் தெரியுமா தெரியாதா, தெரியலன்னா நீங்கள் நாராயணனை கும்பிடு, நாராயணா நாராயணான்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் சிவனை கும்பிடுவர்களா இருந்தால் சிவபெருமான நினைச்சுண்டு யார் பேர் தெரியுமோ உங்களுக்கு அவர்களுடைய பேரை சொல்லிட்டு அவங்க என்ன ஆசீர்வதிப்பாங்கன்னு நினைச்சு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துடணும் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் எழுது கொண்டு கடலிலே தீர்த்தம் ஆடிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து தாம்பாளத்துல அரிசி வச்சிருக்கீங்களே அது அப்படியே மொள்ளமா போய் அழகா அந்த தண்ணியில கொண்டு போய் மீனுக்காக தூக்கி போடக்கூடாது, மீனுக்காக அப்படியே கொண்டு அப்படியே தள்ளணும். நீங்க கடல்ல குளிச்சாலும் சரி, நதியில குளித்தாலும் சரி, இது அப்படியே தள்ளி விட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் மீன் கடகட வந்து சாப்பிடும் இல்லையா? அப்ப சாப்பிடும் பொழுது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க. பித்திருக்களுடைய தோஷம் உங்களை விட்டு விலகி போய்விடும் என்று சொல்லுவார்கள். அப்ப கடகடன் போய் அரிசியை போட்டுட்டு நல்லெல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு குளியல் குளித்து விட்டு வந்துட வேண்டும். வந்துட்டு நீங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நேர அப்படியே நடராஜரை போய் தரிசிக்க வேண்டும். வீட்டுக்கு போகப்படாது. நடராஜர் அதுக்குதான் காலங்காத்தால வந்துடுவாங்க. நடராஜர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நேர பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில்லையும் போய் தரிசனம் செய்ய வேண்டும். என்ன டைம் இருந்தா, கும்பல் இல்லைன்னா நடராஜர் கோவில்ல போய் உங்களுடைய பெயரிலே ஒரு அர்ச்சனை செய்யுங்கள். உங்க குடும்பத்துக்காக சக குடும்பஸ்ய ஆயுள் ஆரோக்கிய சேம தைரிய வீரிய விஜய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தர்த்தம் சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் சமஸ்த பரிகாரார்த்தம் இஷ்ட காமியார்த்த சித்தியர்த்தம் வாஞ்சித மனோரத பல சித்தியர்த்தம். இதுதான் சங்கல்பம். இஷ்ட காமியார்த்த சித்தியர்த்தம்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று வாழ்க்கையில் நினைத்தீர்களோ அது நிறைவேற வேண்டுமாய் எல்லாம் வல்ல நடராஜனுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன் அர்த்தம். ரைட்டுங்களா? அங்க உங்க சக குடும்பத்து பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி நேர பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவில், அது சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி, பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி, மாசி மகம் பெருமாளுக்கும் விசேஷம். அந்த மாசி மகத்துல பெருமாள் கோவில்ல போய் பெருமாள்கிட்டையும் உங்களுடைய பெயரை சொல்லி, உங்களுடைய கோத்திரம், உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசி சொல்லி நெய்வேத்தியம், அதாவது அர்ச்சனை செய்து தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழத்தை நெய்வேத்தியம் செய்து திரும்பி வரணும். வந்துட்டு அந்த கோவில்ல பெருமாள் கோவில்ல இருக்கிற துஜஸ்தம்பத்துல முன்னாடி நின்னுண்டு அந்த பெருமாளை கை கூப்பி மனசார வேண்டிண்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ
அதெல்லாம் சால்வ் ஆகி நான் நல்லபடியா சந்தோஷமா இருக்க வேணுமாய் எல்லாம் வல்ல உன்னுடைய பாதார விந்தத்தை நான் வேண்டிக் கொண்டு கட்டிக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. அடுத்த செகண்ட் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன், எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி, பெருமாளுடைய பாதார விந்தத்தை சரணடைந்தாலே போதுமானது. மாம் ஏகம் சரணம் விரஜ. அவ்வளவுதான். பார்த்திருப்பீங்க கைகளை, இப்படி இருக்கும் கை, திருவடியை காமிச்சு திருப்பதியில இருக்கும், பார்த்திருப்பீங்க. என்னுடைய திருவடியை சரணடை, நான் உன்னை பார்த்துக்கிறேங்கிறார் கடவுள். அதான் இந்த மாசி மகத்தன்னைக்கு நீங்கள் ஃபுல்லா சமர்ப்பணமாயி, ஃபுல்லா பெருமாளுடைய பாதார விந்தத்துல சமர்ப்பணமாயிடுங்க. இந்த மாசி மகத்துல நதியில் குளித்தால், கடலில் குளித்தால் ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. உங்களுடைய வெளிப்புறம் எல்லாம் சுத்தமாகி ஒரு புண்ணிய நதியிலே நீராடிய பலனை கிடைக்கும் அன்னைக்கு. என்னால தயவு செய்து மாசி மகத்தன்னைக்கு ஒரு நதியிலேயோ இல்ல கடல்லையோ நீங்கள் குளித்து விட்டு வந்தால் அவ்வளவு சுபிக்ஷம் உங்களுக்கு இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்ப மாசி மகத்துக்கு போறீங்களா? கடல்ல குளிக்கிறீங்க, இல்ல எங்க வீட்டுக்கிட்ட கடல் கிடையாது, நதி தான் இருக்குன்னா நதியில குளிங்க. குளிச்சுட்டு நான் சொன்ன பூஜைகளையும் நீங்கள் செய்யுங்கள், போதுமானதாகும். மாசி மகத்துக்கு யார் பார்க்கணும்? நடராஜரையும் பார்க்கணும். அடுத்தது வெங்கடாஜலபதி என்கிற சாட்சாத் பெருமாளையும் பார்க்கணும். இது பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சுபிக்ஷமான வாழ்க்கை இருக்கு. செய்யறீங்களா? சீக்கிரம் மாசி மகத்தை பாருங்க, கேலண்டர் பாருங்க, ரெடி ஆயிடுங்க. முதல் நாள் ஆயிடுங்க, ஹாப்பியா இருங்க. பெருமாளுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும், நடராஜருடைய கடாட்சமும் கிடைக்கும். சீக்கிரமா போங்க. ரைட்டுங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.